என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு தென்றல் தீண்டவும் விடமாட்டு. அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு. உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா. என்ன அங்கே இருந்தா எப்படி? பக்கத்துல வாடி. இல்லை வேண்டாம், நீங்கள் இப்படியே வாங்கிக்கோங்க, நான் போகிறேன். நீங்கள் இப்போ சரியில்லை, அதனால நீங்கள் இப்படியே வாங்கிக்கோங்க, நான் போகிறேன் மாமா. வேணாண்டி, கோவப்படுத்தாத, ஒழுங்கா வந்துரு. வா. என்ன மாமா மிரட்டி கூப்பிடுறீங்க? அதெல்லாம் வர முடியாது, நான் போகிறேன், போங்க. புருஷனும் அப்படிதாண்டி கூப்பிடுவான், வாடி. நான் வரமாட்டேன். சரிடி, பக்கத்துல வரலன்னா பரவாயில்ல, அந்த பாலை என்கிட்ட கொடுக்கணும்ல, அதையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ போயிடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். வா. இந்த பாலை இங்கேயே வச்சுட்டு போட்டுமா, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நடிகை உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நீ வரலன்னா பரவாயில்ல, இந்த நான் வரேன் இரு. நான் வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, வந்து வச்சுக்கிறேன் நீ மவளே. இல்ல இல்ல, இந்தாங்க நானே வந்துட்டேன், வாங்கிக்கோங்க மாமா, பால் வாங்கிக்கோங்க, நான் சீக்கிரம் போறேன். அப்பா வேற இருக்காரு, உங்களுக்கு தெரியும்ல, அதுக்குதான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன், நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நான் போறேன் மாமா. நீ போறதெல்லாம் இருக்கட்டும், இங்க பக்கத்துல வா. மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. சொல்லாமல் தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்குது. நிலநீரம் விடக்கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின் ஓடினால் தவறுதான் இதிலே. மோசலவ செஞ்ச சிரிப்பில் நான் சகல அழகையும் தொலைக்க. உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க, அடிமத்தையில 2 பேரும் செத்து பொழக்க. மாமா விடுங்க, அப்பா தேடுவாங்க, நான் போறேன். பயப்படாதடி, எதுவும் பண்ண மாட்டேன். உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது கொடுக்கணும்னு தான் இவ்வளவு தவிப்பு. அது கொடுக்கட்டுமாடி? எனக்காகவா? என்னது மாமா? ஏண்டி, என்னதுன்னு சொன்னாதான் வாங்கிப்பியாடி, இல்லைன்னா வாங்க மாட்டியா? மாமா நீங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன், ஆனா அதை நான் கொண்டுட்டு வீட்டுக்கு போகணும்ல. அப்பாவும் அம்மாவும் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல? ஏற்கனவே அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். அவர் கோவத்தை நீங்க இன்னும் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க ரொம்ப மோசம் மாமா, போங்க. அடி என் செல்ல பொண்டாட்டி, எனக்கும் என் மாமனாருக்கும் 1000 இருக்கும்டி, அதுல நீ தலையிடாது, ஓகேவா? நான் தலையிடக்கூடாதான் மாமா இருக்கேன், ஆனா அப்பாவை பார்க்க எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு மாமா. நீங்க அப்பா முன்னாடியே என்ன வாடி போடின்னு கூப்பிடுறீங்க, பக்கத்துல வந்து நில்லுன்னு சொல்றீங்களா? அப்ப என்னால என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. உங்க பேச்சையும் என்னால மீற முடியல, அப்பா பேச்சையும் மீற முடியல, நான் என்ன மாமா பண்ண முடியும்? அடி பொண்டாட்டி, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விளையாட்டுடி. நான் என் மாமனார் கிட்ட விளையாடாம வேற யாருடி விளையாடுவா? இங்க பாரு, என் மாமனார் மனசை மாத்தணுமா வேணாவா? அதை மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம், சரியா? என் மாமனாருக்கு நான் பிடிச்ச மருமகனா நடந்துக்கணும்ல, அதுக்காக தான் இப்படிலாம். மாமா என்ன மாமா பேசுறீங்க? இப்படியெல்லாம் பண்ண அப்பாவுக்கு உங்களை பிடிக்குமா? இன்னும் 2 வெறுப்பு தானே மாமா வரும், அதுலயும் நீங்க அப்பாவை ரொம்ப வெறுப்பேத்துறீங்க தெரியுமா? அடிய பொண்டாட்டி, தூரம் இருந்து பாக்குறவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும். உண்மையிலே என் மாமனாரு நான் பண்ற சேட்டைகளை ரொம்ப ரசிக்கிறாருடி, ஆனா அது வெளியில காமிக்க மாட்டாரு. சரி விடு, அவருக்கும் 1000 கோவம் இருக்கும்ல, அவரோட கோவமும் நியாயமானது தானே. அந்த கோவத்தை எப்படியாவது துண்டு துண்டா நொறுக்கி போடணும்ல, அதுக்குதான். இங்க பாரு, இதெல்லாம் நீ கண்டுக்காத. என் மாமனார ஒரு காலம் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உனக்கு அப்பாவா ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு மாமாடி, புரியுதா? என் மாமாவை நான் பார்த்துப்பேன். என்னுடைய பொண்டாட்டி என் மாமாக்கு நான் ஒரு புள்ள மாதிரிடி, சரியா? எங்க மாமாவை நான் பார்த்துக்க தெரியும், சரியா? மாமா உண்மையிலேயே
நானும் சரி அப்பா அம்மாவும் சரி உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. ஆனால் உங்களை இழந்துருவேணும்னு ரொம்ப பயந்தேன் தெரியுமா மாமா. அடியே நியாயமா நான் தாண்டி அந்த பயம்லாம் அனுபவிச்சிருக்கணும். இப்படி ஒருத்தையும் எப்படி பக்கத்துல இருந்தும் பார்க்காம இருந்திருக்கேன். அதான் கடவுள் உன்னை மறுபடியும் கொண்டு வந்து என்கிட்டயே சேர்த்துட்டாரு. இந்த அறிவு கட்டவனே உன் பக்கத்துலயே உனக்கானவ இருக்கிறாடா, போய் அவளை பார்த்து பார்த்து ரசி, முடிஞ்சா தொட்டு தொட்டு ரசி, அதுக்கும் மீறி முடிஞ்சா சம்திங் சம்திங் பண்ணிக்க அப்படின்னு கடவுள் என்கிட்ட சொல்லிட்டாடி. மாமா பாத்தீங்களா அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் எங்க வரீங்கன்னு. விடுங்க விடுங்க எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். ஓய் நான் உனக்கு தரணும்னு தானே சொன்னேன், அது வாங்காம போனா இப்படி? மாமா நீங்க தரத கையால தர வேணாம், நீங்களே எனக்கு வச்சு விட்டுருங்க சரியா? ஏய் எப்படி நான் பூ தான் கொடுக்க போறேன்னு கண்டுபிடிச்சேன். ஐயோ என் மாமா, நான் உள்ள வந்ததுமே மல்லிப்பூ ஸ்மெல்லு ஸ்மகும்னு வீசுது. இங்க ஒரு சாமி போட்டோவும் கிடையாது, அப்ப கண்டிப்பா சாமி போட்டோவுக்கு பூ வைக்கிறது கிடையாது. நீங்களும் பூ வைக்கிற பழக்கம் உங்களுக்கும் கிடையாது. அப்ப எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். கதிர் அப்பப்ப சொல்லுவான், ஐயோ அண்ணா துளசி எவ்வளவு புத்திசாலி தெரியுமா உங்களுக்கு. அந்த புத்திசாலிய இப்போ தாண்டி பாக்குறேன். என் பொண்டாட்டி இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறது எனக்கு நல்லதுதான். லவ் யூ டி பொண்டாட்டி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் என் சூர்யா மாமா தான் ரொம்ப புத்திசாலி. அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு நாளா ஏமாத்திரம் சும்மா ஜுஜிபி மாமா. ஏய் என்னடி என்ன பாராட்டியா என்ன கலாய்க்கிறியாடி? ஐயோ மாமா நான் உண்மையை தான் சொன்னேன். சரி சரி நீங்க பேசிட்டே இருக்காதீங்க, டைம் ஆகுது மாமா. எனக்கு பூ வச்சு விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன், காலையில வரேன், வச்சு விடுங்க மாமா. பூ வச்சதுக்கு அப்புறம் விடுவேனான்னு தான் தெரியல. சரி ட்ரை பண்றேன் சரியாடி? மாமா சரி சரி எதுவும் பண்ணலாமா, போதுமா? உடனே மாமான்றுவோம். அப்படியே அந்த கண்ணு ரெண்டும் மயக்குதுடி. சரி சரி பேசுனது போதும், சீக்கிரம் வச்சு விடுங்க, டைம் ஆகுது. மல்லிகைப்பூ வாசனை கிழுதடி மாமன அழக்கணும் அழக்கணும் முழம் போட்டு அளந்து பார்க்க ஆசை இருக்கு, வெக்கம் தடுக்குது. ஏய் சும்மா சொல்லக்கூடாது, மல்லிகை பூவோட பவரே பவர் தான். இந்த வாசனையே என்னமோ பண்ணுது. ஆனா என்னாலதான் ஒன்றும் பண்ண முடியல. போடி. கொஞ்சம் பொறுங்க மாமா, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரியா? ஏற்கனவே உங்க மாமனார் ரொம்ப கோவமா இருக்காரு, அவர் கோவத்தை சீக்கிரம் தணிச்சிருங்க. கண்டிப்பாடி, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மாத்திடலாம், கவலைப்படாது சரியா? நீங்க மாத்திருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு மாமா, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்பா ஒரு பக்கம், இந்த பக்கம் அத்தை, எப்படி மாமா நீங்க எல்லாரையும் சமாளிக்க போறீங்க? ஏய் அப்புறம் எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னா நான் எல்லாத்தையும் சமாளிச்சு தாண்டி ஆகணும். என் துளசி எனக்கு வேணும்ல, அதுக்காக இந்த சூர்யா என்ன வேணாலும் பண்ணுவான். என் துளசி என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, எப்பவும் என் கூடவே இருக்கணும். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இப்போ கூட ஒன்று உங்கள் வீட்டுக்கு அனுப்புறேன்னா இன்னும் நமக்குள்ள கல்யாணம் ஆகலை, கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, இந்த ரூமை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன்டி, எப்பவுமே என் கூடவே வச்சுப்பேன்டி, என் சொல்ல பொண்டாட்டி, என் தங்கமே. நானும் தான் மாமா, என்னாலையும் உங்களை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக முடியாது, எப்பவுமே உங்க கூடவே தான் இருப்பேன், உங்க கூடவே உங்க பக்கத்துலயே உங்க கண் பார்வையிலே இருப்பேன் மாமா. இனிமே எங்கேயும் போக மாட்டேன் சரியா? கண்டிப்பா நீ போறேன்னா விட்டுருவேனா நானு? அதெல்லாம் விட மாட்டேன். இப்ப கூட விடுறதுக்கு மனசு இல்ல, நீ மனசு வச்சீனா. மாமா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நான் போனதான் அப்பா சாப்பிடுவாரு சரியா? உங்க மாமனார் சாப்பிடணும்ல, அதுக்கு நான் போகணும்ல, நான் போறேன் மாமா, என்ன ஆள விடுங்க, நான் போறேன். சரி சரி போ, ஏன் மாமனார் சாப்பிடணும்ல, அதுக்காக தான் உன்னை விடுறேன், இல்லைன்னா உன்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோம் பார்த்துக்க. சரி போடி, போய் முதல்ல என் மாமனாருக்கு சாப்பாடு போடு, போய் அவரை நல்லா பார்த்துக்க, அப்பதான் நம்ம பெற்று கொடுக்குற குழந்தைங்கள அவர் வச்சு கொஞ்சம் முடியும் சரியா? நல்லா பார்த்துக்கிடிய மாமனார மாமியார் இருந்தா சரியா? சரிங்க மாமா, சரி நான் கிளம்புறேன். போமா, லவ் யூ டி. லவ் யூ மாமா. தேகம் ஒத்தையில படுத்து உன்னுடைய தேகம் தொந்தரவு கொடுத்து நம்முடைய தேகம் வெக்கத்துல வெடிக்க கொலுசு மணி போல நான் திடுங்கு திடுங்கியே கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் Yeah,
என்ன மச்சி ரொம்ப சோக கீதம் வாசிக்கிறாப்புல இருக்கு. டேய் என்னடா உனக்கும் என் தங்கச்சிக்கும் பிரச்சனை? எதுக்குடா உருன்னே இருக்கேன்? ஆட போமாம உன் தங்கச்சியை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. டேய் என்னடா உங்க தங்கச்சியை வளர்த்துருக்கீங்க? அவ இன்னமும் குழந்தை பிள்ளை மாதிரியே இருக்கலாடா. டேய் மாமே இதெல்லாம் முடியலடா என்னால. மச்சி உங்க பெரிய மச்சான் தான் என் தங்கச்சியை வளர்த்தது, நான் கிடையாது. அதனால என்கிட்ட எல்லாம் இந்த கேள்வி நீ கேட்கப்படாது, புரியுதா? அழகா கலந்துக்கடா. உனக்கு என்ன, நீ கலந்துக்க தானே செய்வ. போடா, என் கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். ஐயே என்னடா மச்சி இப்படி சலிச்சுக்கிறேன்? டேய் என்ன உன் பிரச்சனை? ஆமா உன் லவ்வ சொன்னியா இல்லையா? அது என்ன கேட்குறேன்? கிட்டத்தட்ட சொல்லிட்ட மாதிரி தான். இன்டெரக்டா அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா அது அவளுக்கு புரியுதா புரியலையா எனக்கு ஒன்றும் புரியலடா மச்சி. மச்சி என்ன லவ்னா அவ்வளோ லேசப்பட்ட விஷயமா? கஷ்டப்படணும்டா மாமே, கஷ்டப்படு. அப்பதான் என் தங்கச்சி உனக்கு கிடைப்பா. என் தங்கச்சின்னா சும்மாவே உனக்கு கிடைச்சிருவாளா? நாங்க வச்சிருக்க பொக்கிஷன்டா அது, பார்த்துக்க. அது என்னமோ கரெக்டு தான். இவ்வளோ நாள் அந்த பொக்கிஷத்தோட அருமை தெரியாம இருந்தது. இப்போ அந்த பொக்கிஷம் எனக்கு பொக்கிஷத்துக்கும் மேலையா தெரியுது. ஆனா கைக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. டேய் மச்சி இவ்வளோ சலிச்சுக்கிறேன்னா என்னமோ பெருசா இருக்க போல இருக்கு. என்னடா பிரச்சனை? சரி பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னால சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சொல்லு என்னன்னு. பிரச்சனைன்னு எதுவும் இல்லை மாமே, ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம்தான். அவகிட்ட என்ன மாமான்னு கூப்பிடுறீன்னு சொல்றேன், கூப்பிட மாட்டாடா. டேய் இது என்னடா ஆசை? என்னவோ புதுசா இருக்கு. ஏண்டா அவன் மாமான்னு கூப்பிடலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே? ஏன் மாமான்னு கூப்பிட்டாதான் உனக்கு லவ் மூடு வருமா என்ன? மச்சி உனக்கு என்ன தெரியும்? அந்த ஃபீல்லாம் ஒரு மாதிரியான ஃபீல். உன்னை யாராவது இதுக்கு மாமான்னு கூப்பிட்டுருக்காங்களா? அப்படி கூப்பிடும்போது உனக்கு ஒரு ஃபீல் வரும் பாரு. அந்த ஃபீலு அது வேறடா மச்சி. இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி என்ன கூப்பிட்டுருக்காதான், வேண்டா வெறுப்பா கூப்பிடுவா. ஏ மாமா அப்படின்னு வேண்டா வெறுப்பா கூப்பிடுவா. அது கூட சூர்யா மச்சான் மிரட்டதுனால கூப்பிடுவா. ஆனா இப்போ எனக்கு அவ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டாளா, இப்போ அவ என்ன கூப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா கூப்பிட மாட்டாடா. என்னடா மச்சி என்னென்னமோ சொல்லி என்ன வேற குழப்பிட்ட? ஆமா மாமான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி ஃபீல் வருமா என்ன? பத்தியா உனக்கே தோண ஆரம்பிச்சுல. டேய் எல்லாரும் மாமான்னு கூப்பிட்டா வந்துடாது நமக்கு ஃபீலிங். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்பிட்டா அது ஒரு கிக்கா இருக்கும். மாமே நம்மாலு மாமான்னு கூப்பிடுவா, அவளாவது கூப்பிடுறதாவது. டேய் வாடா போடான்னு வா, அதுவே நல்லாதான் இருக்கு. மாமா தானே, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் மச்சி டேய் சொல்றா மச்சான். என்ன ஓ காலேஜுக்கு போயிட்ட, என் தங்கச்சி உன்னை விட்டு கூப்பிட வைக்கலான்னு பாக்குற அப்படிதானே? சும்மா லைட்டா அப்படி நினைச்சு பார்த்தேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சரிடா மச்சி என்ன காலேஜுக்கு போனா என்ன ஆச்சு? பாத்தியா உன் ஆளை பாத்தியா, பேசுனியா? ஆளு தானே. பார்த்தேன் போனதே அவளுக்காக தானே. அவளை பார்க்காம இருப்பேனா? சரிதான் மச்சான் அதெல்லாம் போகட்டும். ஆமா நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? ப்ரொபோஸ்லாம் இன்னும் பண்ணல. ஆனா என் மனசுல அவ இருக்கா, அவ மனசுல நான் இருக்கேன். அது மட்டும் எங்க 2 பேருக்கும் கன்ஃபார்மா தெரியும். என்ன இன்னமும் முட்டிக்கணும் மோதிக்கணும் தான் இருக்கும். சரி அப்ப எப்படா லவ் சொல்ற மாதிரி இருக்கேன்? சொல்லணும் மச்சி, சொல்லிடுவேன், சீக்கிரமே சொல்லிடுவேன். அதுக்கான நாளை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சொல்லிடுவேன் கண்டிப்பா சொல்லிடுவேன். சரி அன்னைக்கு தண்ணிய போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு உன் ஆள் வீட்டுக்கு தானே போனேன். டேய் மாமு என்னடா ஒட்டுக்கிட்டு கேட்டுட்டியா என்ன? ஆமா அன்னைக்கு நீ துளசி கிட்ட சொன்னத நானும் ஒட்டு கேட்டுட்டேன் மச்சான். அது சரிடா மச்சான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் அன்னைக்கு நைட்டு என் ஆள் வீட்டு தேடி போயிட்டேன். ஆமா அன்னைக்கு நைட்டு சார் நீங்க எங்க போனீங்க? யாழினி ரூம் பக்கமா இருந்து வந்த மாதிரி இருந்தது. குருவி ரிங்னு சுத்துமே. ஐயோ போச்சே. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அது வந்து மச்சி, அது வந்து என்னன்னா மச்சியாவது பஜ்ஜியாவது சொல்லுடா. அன்னைக்கு நைட்டு நீ யாழினி ரூம்ல தானே இருந்த. இவரை காப்பாத்தணும் கத்துரு.
அது வந்து மச்சான் மச்சான் இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவதான் என்ன மாடியிலேருந்து கீழே கூட்டிட்டு போயிருக்கா. அவளால என் ரூம் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போக முடியல. நான் வேற கொஞ்சம் வெயிட்டா இருந்திருக்கேனா, பாவம் குழந்தை பிள்ளை எப்படி என்ன கூட்டிட்டு போக முடியும்? அதான் என்னை கூட்டிட்டு போக முடியாம அவ ரூமுக்கு தள்ளிக்கின்னு போயிருக்கா. எப்படியாவது தண்ணியை கொண்டு என் முகத்துல ஊத்தி என்னை தெளிய வச்சிடலாம்னு நினைச்சிருக்கா சின்ன பிள்ளை. அவளால முடியல இல்லையா, அதனால நான் அவ ரூம்லயே இருந்துட்டேன் மச்சான். மச்சான் அன்னைக்கு நீ அந்த பக்கம் இருந்து வரும்போதே லைட்டா டவுட் இருந்தது. இந்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. ஆமா, ஒரு நைட்டு முழுக்க அங்க இருந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. ஏய் சிச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லடா. டேய் நான் பேசிக்கலி நல்ல பையன்டா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா. டேய் பதறாதடா, என் மச்சானை பத்தி எனக்கு தெரியாது. எப்படியும் தண்ணியை போட்டதுக்கு அதுக்கும் அவகிட்ட வளர தள்ளி இருப்பியே. ஆமா, என் தங்கச்சி எப்படிதான் அவனை ஒரு நைட் சமாளிச்சான்? அது ஏன் மச்சி கேட்கறேன்? அவன்டா அவளை ஒரு நைட்டு முழுக்க படாத பாடு படுத்தி எடுத்திருக்கேன்டா. அவ மடியில தான் தூங்குவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி பாவம் அன்னைக்கு முழுக்க உட்காந்து தூங்கியிருக்காடா. சே, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா. அதான் அதனால எனக்கு அவன் மேல என்னென்னமோ வந்துருச்சுன்னா பாத்துக்கேன் மச்சான். எங்க லவ்வெல்லாம் விட உன் லவ் தான் இப்போ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு போல இருக்கேன். அட ஏன்டா, அதுதான் பிரேக் போடுற மாதிரி போட்டுட்டாலே. ஒரு மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னதுக்கே கூப்பிட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு மாசத்துல ஊருக்கு கிளம்பிடுவா. ஏண்டா இங்கெல்லாம் காலேஜ் இல்லைனாடா உங்க அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்ப்பாரு. ஏன் இங்க இருக்க காலேஜா தெரியலையாமா உங்க அண்ணனுக்கு? கோவப்படாத மச்சான், வெயிட் பண்ணு, நான் வேணா போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன். நீ அண்ணன் கிட்ட கேட்ட இந்த கேள்வியா? மச்சி என்னடா இப்படி கோத்து விடணும்னு பாக்குறியே, இது உனக்கே நியாயமா? என்னடா நான் என்னமோ கொண்டு போய் என் தங்கச்சி கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்து விட்ட மாதிரி என்கிட்ட நீ இன்னும் சண்டை போட்டுன்னு இருக்கேன். போய் கேட்கணும்னு நினைச்சுன்னா போய் பெரிய மச்சான் கிட்ட கேளு போ. சூர்யா மச்சான் கிட்ட தானே? ஏண்டா அவர் முகத்தை பார்த்தா பேச்சே வராது, இதெல்லாம் நான் கேள்வி வரை கேட்பேனா? ஏன்டா மச்சான் உனக்கே இப்படி இருக்குன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நான்லாம் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதனால இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கிற மாதிரியே இல்லை. அண்ணன் என்ன நினைக்கிறாரு அதுபடியே நடக்கட்டும்னு விட்டுட்டாச்சு. அது என்னமோ சரிதான்டா. எனக்கு ஒரு நாள் வந்து போற எனக்கு எவ்வளவு பயம் இருக்குன்னா, இந்த இங்கதான் குடும்பம் நடத்துற உனக்கு எவ்வளவு பயம் இருக்கும். கஷ்டம் தான் மாமே. சரி போ, என்ன பண்ண, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவன் மாமானும் கூப்பிட மாட்டேங்கா. இன்னும் ஒரு மாசத்துல ஊருக்கு வேற கிளம்பிடுவா. என்ன பண்ண போறேன்னு தெரியல. தேவதாசம் ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு. டேய் டேய் இருடா, புலம்பாத. சரி நீ மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்னா? அப்படியெல்லாம் எனக்கு கூப்பிட முடியாது, எனக்கு கூப்பிட தெரியல அப்படி இப்படின்னு சொல்றாடா. போடா. சரிடா மச்சான், என் தங்கச்சி அப்படி சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நைட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறீ, இல்லைன்னா நான் காலையில ஊருக்கு கிளம்பிடுவேன்னு சொன்னேன். இதுக்காகவாது பயப்படாதா இல்லையான்னு தெரியலையே. அது சரி, கழுத கேட்டா குட்டி சவரன்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் கேட்டா என்ன மொட்டை மாதிரி தான். இதை விட்டா வேற எங்க போவானுங்க? இதோ வரேன். என்ன மச்சி சொன்ன? ஊருக்கு போறியா? நாளைக்கு காலைல கிளம்புறியா? ஆமாடா மச்சி, நீ கிளம்பு, அதுதான் கரெக்டா வரும். மச்சான் என்னடா நீ இப்படி சொல்ற? வேற என்ன மச்சி பண்ண முடியும்? நீ ஏதோ மனசு வருத்தத்துல இருக்க, அதனால ஊருக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறேன். அதுக்காக நான் என்ன மச்சி பண்ண முடியும்? சரி நீ கிளம்பு, நாளைக்கு காலையிலே கிளம்புறியா? ஆமா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியா இல்லையா? இல்ல நான் கொண்டு வந்து விடுவா? சொல்லு மச்சான், காலேஜ் லீவ் போட்டு கூட்டிட்டு வந்து விடுறதுனால விடுறேன். டேய் மச்சி என்னடா ஏதோ உளர்ற? டேய் யாழ்னிடா, பின்னாடி யாழ்னி இருக்காடா. ஓ ஓகே ஓகே. ஆமாண்டா ஆமா. அப்புறம் என்ன பண்றது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கேட்டது கிடைக்க மாட்டுது, நினைச்சது நடக்க மாட்டுதுன்னும் போது நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் காலையில ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சி. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரிடா மச்சான், நான் நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறேன். போனா என் வேலையாவது பார்ப்பேன் இல்லையா? ஆமா மச்சி, போ நீ போய் உன் வேலைகளை பாரு. இங்க இருந்து நீ டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. நீ என்ன ஏதோ நினைச்சேன்ற, ஏதோ கேட்டேன்ற, என்ன நினைச்சியோ என்ன கேட்டியோ. சரி விட்றா மச்சான், அப்படிதான் நம்ம நினைச்சதும் நடக்காது, நம்ம கேட்டதும் கிடைக்காதுன்னும் போது நம்ம கிளம்புறதாண்டா கரெக்ட். நீ கிளம்ப மச்சி. என்ன இவன் உண்மையாவே ஊருக்கு போயிடுவானா? நம்ம கிட்ட சும்மா சொல்றான்னு நினைச்சோம். இப்ப என்ன கதிரண்ணா கிட்டயும் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உண்மையாவே ஊருக்கு போயிடுவானா? மச்சி என்ன ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமா ஆமா, ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. அநேகமா ஒர்க் அவுட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். இதையே கண்டினியூ பண்ணு. அண்ணா டேய் அண்ணா. சொல்லியா நீ? என்னம்மா மேல வரைக்கும் வந்திருக்க? என்னம்மா வேணும்? சூர்யாண்ணா உங்க ரெண்டு பேரையும் கீழே வர சொன்னாங்க, சாப்பிட நேரமாச்சான். அதான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். அட ஆமா, டைம் வேற ஆகுது. டேய் மச்சி, நீ வேற காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல, ஊருக்கு வேற கிளம்பணும். அதனாலவா
போய் சாப்பிட்டு படுப்போம். ஆமாண்டா மச்சான், வா போவோம். அண்ணா என்ன ஏதோ ஊரு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்னடா அண்ணா? அது வந்து மையாலினி, அது ஒன்றும் இல்லை. நம்ம ஜீவா நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்புறானாமா. அதான் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதான் ஊருக்கு போயிட்டு வாடான்னு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவன் உண்மையாவே போயிடுவானா? நம்ம கிட்ட சும்மா எல்லாம் சொல்றான்னு நினைச்சேன். மாமா தானே கூப்பிட சொன்னோம், கூப்பிட்டுட்டு போயிடலாமா? சரிடா மச்சி, நம்ம கீழே போவோமா? அண்ணா எதுக்கு ஊருக்கு போகணும்? இங்க இருந்து வேலைக்கு போலாமே, இங்க இருந்து பக்கம் தானே, எதுக்கு ஊருக்கு போயிட்டு நீ சொல்லலாம்ல? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். என்னமோ அவன் நினைச்சானாமா, கேட்டானாமா, அது கிடைக்கல நடக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். சரி, அதுக்கப்புறம் வருத்தப்படுறோன்னு நம்ம போய் என்னம்மா சொல்ல முடியும்? அதனாலதான் நீ கிளம்பா மச்சான்னு நானும் சொல்லிட்டேன். என்ன உண்மையாவே போறியா? ஆமா, அதான் நான் கேட்டது கிடைக்கல, அப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் கிளம்புறேன். மச்சி, நம்ம கீழே போலாமா? நீ வேற காலையில ஊருக்கு கிளம்பணும். சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் போய் படு மச்சி. போலாமா? ஆமாண்டா மச்சி, வா போவோம். ஐயோ, இவன்கிட்ட பேசணுமே, இப்ப என்ன பண்றது? இங்க அண்ணன் வேற இருக்கானே, பேச முடியாதே. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தானே போய் படுப்பான், அப்ப போய் பேசிடலாமா? யாராவது பார்த்துட்டா? சரி மச்சி, வா போவோம். இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வா போவோம். ஆமாடா மச்சான், கிளம்புவோம். நாள் தூக்கம் கெட்டு வாடும் தென்னஞ்சிட்டு ஊடுருவிட்டு உன்னை தொட்டு கொஞ்சம் நாள் ஒரு மடி வாமா, நானும் ரெடி, காதல் செய்ய காத்திருக்கு நெஞ்சும். யாரும் இல்லைல்ல, போலாமா? ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்கே. நான் இப்ப போகலன்னா இவன் காலையில ஊருக்கு கிளம்பி போயிடுவானே. ஏன் இப்படி பண்றானே தெரியல. ஏன் ஊருக்கு போகணும்? என்ன இப்ப கூப்பிடலாம் என்ன, அப்புறமா மாமாவை கூப்பிட போறேன். அது கூட இந்த அறிவு கட்ட முண்டத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ண? உள்ள போலாமா வேணாவா? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேலதான் யோசிக்க கூடாது. டக்குன்னு உள்ள போயிடு. உள்ள போய் ஒரே வார்த்தை மாமா தானே, மாமான்னு கூப்பிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துரு. அப்பா நாளைக்கு ஊருக்கு போக மாட்டான்ல. அட, கதவு திறந்துதான் இருக்கு. நல்ல வேலை, கதவு தட்ட வேண்டிய வேலை கூட இல்ல. உள்ள போயிட வேண்டியதான். என்னது கதவு இவ்வளவு சவுண்ட் கொடுக்குது? டேய், உங்க ரூமுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு. இதுல வேற இவ்வளவு இருட்டா இருக்கே, இது இன்னும் பயத்தை கலப்புதே. எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்கு? யாரையும் கட்டவனி இங்க நின்று கேட்டா அவன் காதல விழுந்துருமா? அப்படியே நம்ம குரலுக்கு தானே இருக்கான்னு கேட்டோம் பாரு. உள்ள போய் பாருடி. ஜீவா நைட்டு பழைய வந்துருவா, வந்து மாமான்னு சொல்லுவான்னு மச்சான் சொன்னான். இன்னும் இவ்வளவு ஆளையே காணுமே. என்ன ஒருவேளை ஊருக்கு போனா போகட்டும்னு விட்டுட்டாலாம். ஒடி அப்படிலாம் விடாதடி. என்னாலலாம் ஊருக்கெல்லாம் போக முடியாது. இருக்கிற ஒரு மாசத்தை உன் கூட நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏதாவது வழி பண்ணணும். பண்ணிடுவேன் இந்த ஜீவா, அது வேற விஷயம். ஆனா ஏதாவது பண்ணணும். இப்ப வருவாளா வரமாட்டாளா? இப்பவே மணி 10 மேல ஆகுது. இதுக்கு மேற்கொண்டா வருவா? வாய்ப்பில்லடா ஜீவா, வாய்ப்பில்ல. என்னவோ உன் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். போடா போ, போய் படுத்து ஊர்ல. ஜீவா வந்துட்டாடா, ஒரு வழியா வந்துட்டா. இது போதும் நமக்கு. எனக்கென ஏற்கனவே இந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ. உன்னை பார்க்கதான் வந்தேன். தெரியுது, என் ரூமுக்கு வந்திருக்கனா அப்ப என்ன பார்க்க தானே. ஆமா, என்ன அதிசயம், என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கா? அது அது வந்து நீ நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னல. ஆமா, அதான் உன்கிட்ட ஒன்று கேட்டேனே, நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? அதான் கிளம்புறேன், காலையில கிளம்புறேன். சரியா? நீ போ, நான் காலையில கிளம்பிடுவேன். போ, போய் நிம்மதியா படுத்து தூங்கு போ. இல்ல, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்லிட்டு போறேன், சொல்லவா? அடி, அதுக்கு தானடி காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லணும்? என்ன பத்திரமா போயிட்டு வான்னு சொல்ல போறியா? இல்ல, இது வேற. வேறனா? நீ ஆசைப்பட்டல, அதுதான். அது சொன்னா நீ ஊருக்கு போக மாட்டல. ஆமா, அதை சொல்லலாம் தான் வந்தேன். நான் சொல்லிட்டு போறேன், நீ நாளைக்கு ஊருக்கு போகாத, சரியா? நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நான் ஊருக்கு போறதா வேணாவான்னு நான் சொல்றேன். சொல்லுடி. சொல்றேன்.
ஆமா என்னமோ சொல்றேன்னு சொன்னீங்க, எப்ப சொல்லுவ? அதான் இப்ப சொன்னல. ஏய் வேணாடி, என் காதுல ஒண்ணுமே விழலடி, கொஞ்சம் பக்கத்துல வந்துதான் சொல்றது. இல்ல இல்ல, நான் இங்க இருந்தே சொல்றேன், அப்படியே சொல்றேன், சத்தமாவே சொல்றேன், சரியா? எதுக்கு இப்ப பக்கத்துல வர? நீ தூரமாவே இரு. இல்லடி, நீ சொல்றது கேட்கல, அதுக்காக தான் வந்தேன். இப்ப சொல்லு. அது வந்து மாமா, மூடிக்கொண்ட சுடர் விழியா, திக்கி திக்கி வந்த சிறு மொழியா, எது எது என்னை எடுத்தது நீ சொல்லடி. அதான் சொல்லிட்டேன்ல, நீ நாளைக்கு ஊருக்கு போக மாட்டேன்ல. அதெல்லாம் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்டி, நான் இங்கேயே தான் இருப்பேன், அதுவும் உன் கூடவே தான் இருப்பேன். போதுமா? இது போதும். இதுக்காக தான் இந்த டைம்ல உன்னை பார்க்க ஓடி வந்தேன். சரி நான் போறேன். நான் போறேன், கையெடு. ஓ, அதுக்கு முன்னாடி மாமனுக்கு கூப்பிட்டுட்டேன், மனசுல இருக்கதையும் சொல்லலாம்ல. என் மனசுலலாம் ஒன்றும் இல்லை. நீ மாமனுக்கு கூப்பிடுன்னு சொன்னல, அதான் கூப்பிட்டேன், வேற எதுவும் இல்லை. சரி சரி, வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்லாம தான் நான் ஊருக்கு போக கூடாதுன்னு நினைச்சியா? என்னை கேட்ட போது காதல் இல்லை, நான் காதல் உற்ற போது நீயும் இல்லை. ஒற்றை கேள்வி உன்னை கேட்கிறேன், இப்போதும் எந்த மீது காதல் உள்ளதா? எப்பவுமே இருக்கு. நீ என்ன வேணான்னு சொன்னாலும் எனக்கும் மேல எல்லாமே இருக்கு, உனக்கும் என் மேல இருக்குதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி நீ விட, நான் போறேன். சரி சரி, நான் விடுறேன். போறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி சொல்லிட்டு போ. போதும், நீ ஒரு வாட்டி தானே கூப்பிட சொன்ன, அதை கூப்பிட்டுட்டல, நான் போறேன். ஏய் என்ன, ஒரு வாட்டி கூப்பிடுறதுக்கா இவ்வளவு தூரம் பாடுபட்டேன்? இனிமே நீ என்ன இப்படிதான் கூப்பிடணும். கூப்பிடுறி ப்ளீஸ் டி. என்னது எல்லா வாட்டியுமா? அப்படிலாம் என்னால கூப்பிட முடியாது. அப்படிலாம் கூப்பிட்டா எல்லாரும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வேண்டாம், தப்பா நினைப்பாங்க. என்னது தப்பா நினைப்பாங்களா? அடி, உண்மையாவே உனக்கு மாமா தாண்டி, முறைப்படி நீ என்ன அப்படி தாண்டி கூப்பிடணும். அப்படியே கூப்பிடுண்டி, நல்லா இருக்குல்ல? அதுக்கு இல்ல, இவ்வளவு நாள் நான் உன்னை வேற மாதிரி கூப்பிட்டுட்டு இப்ப இந்த மாதிரி கூப்பிட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன். நான் வேணா உன்னை பண்ணவா? யாரும் இல்லாத இடத்துல மட்டும் இப்படி கூப்பிடுறேன், எல்லாரும் இருக்கும்போது எப்பவும் போல கூப்பிடுறேன், சரியா? நீ கூப்பிடுறேன்னு சொன்னப்ப எனக்கு அதுவே போதும். யாரும் இல்லாத இடத்துலயே கூப்பிடு, எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. கூப்பிடுறீ? சரி, நான் இனிமே யாரும் இல்லாத இடத்துல உன்னை நான் கூப்பிடுறேன், சரியா? இப்ப விடு, நான் போறேன். சரி இருடி, இப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு போயேன். அதான் ஒரு டைம் கூப்பிட்டேன்ல, முக்கியமா கூப்பிடுவாங்க. நான் போறேன். அடி, இங்கதான் யாரும் இல்லைல்ல, நீங்களும் மட்டும் தானே இருக்கும். கூப்பிடுறீ? ஏய் யாரு, ப்ளீஸ் கூப்பிடுறியா நீ? சரி கூப்பிடுறேன். மாமா, ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே, மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா? சாரி ஆளு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இனிமே என் முகத்திலே முடிக்காத. உன்னை நம்பிதானே உள்ள வந்தேன். நீ ஊருக்கு போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன், நீ ஊருக்கே போயிடு. வேண்டாம், இனிமே என் முகத்திலே முடிக்காத. சே, கையெடு, நான் போறேன். ஏய் ஆளு, சொன்ன கேள்வி, இங்க பாரு, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் தான், என் மேல தாண்டி தப்பு. சாரிடி, எதுவும் மேல உள்ள ஆசையில. ப்ளீஸ் டி, தப்பா நினைக்காதடி. போதும் நிறுத்து, நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். நான் இந்த நைட் டைம்ல ஒரு ரூம்குள்ள வந்திருக்கேன்னா உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு வந்திருப்பேன். ஆனா நீ என் நம்பிக்கை மொத்தத்தையும் அழிச்சிட்ட. சே, விடு, நான் போறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே என் முகத்திலே முடிச்சிடாத, போ. ஏய் யாரு ப்ளீஸ் டி. இந்த ஜீவா உனக்கு அவசர புத்திடான், ஏண்டா? ஐயோ கடவுளே, அவன் மேல உள்ள ஆசையில நான் இப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது இவ்வளவு பெரிய தப்பு. அவ சொன்னது உண்மைதானே, இந்த நைட் டைம்ல அவன் என் ரூமுக்கு வந்திருக்கானா, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும். ஆனா நான் ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டான்? போய் முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமே. ஐயோ சாரிடி ஆளு. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு அந்த பர்த்டே விஷயம் வெட்டிங் விஷயம் சொல்லிடலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் பேகம் சிஸ்டருக்கு இன்னைக்கு வெட்டிங் டே.
இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பேகம் சிஸ்டர் அகிம் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பேகம் சிஸ்டர் அகிம் ப்ரோ. பேகம் சிஸ்டர் அகிம் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் அண்ட் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் புவனேஸ்வரி சிஸ்டர், அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பச்சையப்பன் அப்பா ராஜேஸ்வரி அம்மா. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பச்சையப்பனப்பா ராஜேஸ்வரி அம்மா. பச்சையப்பன் அப்பா ராஜேஸ்வரி அம்மா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்பவும் வேணும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் இளையராஜா ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளையராஜா ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே இளையராஜா ப்ரோ. இளையராஜா ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.